கோவை மாவட்டம் வால்பாறை திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடத்தப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நகராட்சி அலுவலகத்திற்குள் செல்போன் கொண்டு செல்ல கவுன்சிலர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து ஆணையாளரிடம் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளிக்கு எதிராக திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் வால்பாறை திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பானது கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நகராட்சி அலுவலகத்திற்குள் செல்போன் கொண்டு செல்ல கவுன்சிலர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செல்போன் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து ஆணையாளரிடம் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளிக்கு எதிராக திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் திமுக நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ஆளும் கட்சி திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 13 பேர்களும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ஒருவர் இணைந்து மொத்தம் 14 பேர்கள் நகர்மன்ற தலைவர் பதவியை நீக்கம் செய்ய நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கிய நிலையில் தொடர்ந்து 3 முறை நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து கலந்து கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் அதற்கான மனுவை அளித்தனர். இந்நிலையில் அம்மனு மீதான விசாரணை நடவடிக்கையை கடந்த 23ஆம் தேதி அன்று இன்று நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். காலை 11 மணிக்கு தீர்மானம் பற்றி சிறப்பு கூட்டம் மூலம் விவாதமும் அதனைத் தொடர்ந்து ரகசிய வாக்கெடுப்பும் நடைபெற உள்ள ஆணையாளருக்கு கையொப்பமிட்ட நோட்டீஸ் நகராட்சி அலுவலக அறிவிப்பு பலகை ஒட்டப்பட்டு இன்று 11 மணி அளவில் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளியை பதவியை நீக்க கோரி அளவில் மறைமுக வாக்கெடுப்பு நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற இருந்த நிலையில் நகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு கவுன்சிலர்கள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் 11 கவுன்சிலர்களும் அலுவலகத்திற்கு முன்பு ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.